இப்ப ஆர்ச்சி உங்களுக்கே சொந்தம்னே வச்சுக்கோங்க. யாருக்கு? சப்போஸ் உதாரணத்துக்கு தமிழ்நாடு ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்ச்சி சொந்தம்னே வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற என்னோட 1345 சதுரடிக்கு நான் போறதுக்கு வர்றதுக்கு தடை யார் தர்றது? யார் சார் கொடுக்கறது? கேட்டை இழுத்து பூட்டு ஃபென்சிங் போடு அப்படின்லாம் சொன்னா இது என்ன? இது இந்த மாதிரி அடக்குமுறையை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது தமிழக முதல்வரோட கவனத்துக்கு இது போச்சா, இது போலியா, இது எதுவுமே தெரியாது. இது மற்றவங்க எல்லாம் பேசி இதை சொல்றதுக்குள்ளார நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலா இது நான் இல்லைன்னா உங்களுக்கு சரியாகவும் வராது. அதனாலதான் இன்டெப்தா ஃபுல் டீட்டெயில் எல்லாம் சொல்லணும் தான் நான் சொல்றேன். நான் இப்போ ஒரே ஒரு பாயிண்ட், இப்போ எல்லாமே நடந்துச்சு, பாஸ்டஸ் பாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு சார். இங்க எவிக்ஷன் பண்ணிட்டாங்க, எனக்கு லாஸ், இந்த கோர்ட்ல ஸ்டே, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ஒரே சைமல்டேனியஸா போட்டா இவன் வெளில வருவான்னு பாக்குறாங்க. நான் வெளியில வந்துட்டேன், இப்போ உங்க முன்னாடி வந்துட்டேன். நேர்மை நியாயம் நீதி நீங்க தான் எனக்கு இனிமேட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உயிருக்கே பயமா இருக்கு. இப்போ ஓப்பனா சொல்றேன், என் ஒய்ஃப் நேற்று சொன்னாங்க உயிருக்கே பயமா இருக்கு. யாரோ ஒருத்தர் வந்து ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு போறாங்க, இவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது. அது பார்த்தா கடைசியில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஏய் என்னோட டிரைவர் பிடிச்சி யாரு என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்க ஹைவே ஹவுசிங் போர்டில் இடிச்சாங்க இல்லையா, அங்க ஆட்டோல வந்து வீடியோ எடுத்துட்டு இங்கேயும் வந்து ஆட்சிட்டு இருந்து இங்கேயும் வீடியோ எடுத்துட்டு போறாங்க. அது பார்த்தா ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட ஏய். இதே ஹவுசிங் போர்டு சம்பந்தமான இடத்துக்கு நீ எதுக்கு வர? நீ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், உனக்கு ஹவுசிங் போர்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அங்க ரோடு வருதா? இல்ல. நீ எதுக்கு அங்க போய் என் வீட்டுக்காரமா பேட்டி கொடுக்கும் அது போட்டோ எடுக்கிற, வீடியோ எடுக்கிற, அதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து இங்க வந்து இங்கே எடுக்கிற? உயிருக்கே பயமா இருக்கு. அந்த ஆர்ச்சிக்குள்ள விட்ட அந்த நேரம் அந்த ஆர்ச்சிக்குள்ள இருக்கிற 1345 சதுரடிக்கு மட்டும் நான் போகட்டுமா வேணாமா? என் வண்டி உள்ள எடுத்துட்டுமா வேணாமா? இல்ல எனக்கு போக்குவரத்துக்கு தடை உண்டா இல்லையா? 2001 ஆக்ட் படி என்ன சொல்லுது? பொது இடத்துல சிலையோ ரோட்ல சிலையோ தலைவர்கள் சிலையோ எந்த சிலையோ எதுவுமே வைக்க முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அதை நீ மானிமெண்டா கன்வெர்ட் பண்றீங்கன்னா வேற வழி இல்லை. என்னோட ஆக்சஸ்க்கு நான் போனேன்னா நான் சுப்ரீம் கோர்ட் வரலும் போய் தான் ஆகணும். எனக்கு தடை வேணும். அப்ப இடிக்கிறவர்களும் போற மாதிரி ஆயிடும். எங்க அப்பா மறைந்த தலைவர் நோட்டீஸும் இல்லை, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இன்னைக்கு காலையில வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 70 பீப்புள் போலீஸ் ஆட்டம் வந்துட்டு எல்லா கவர்மெண்ட் இவங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஒரு இது கூட முன்னெழுது கொடுக்கல. இதுல என்ன ரீசன்னா, நம்ம வந்து ஆர்ச் வந்து அவருக்கு வந்து நம்ம தராத மாதிரி அதை நம்ம வந்து அக்வசேஷன் பண்ணிக்கிட்டா அவங்க கண்டிப்பா இந்த ஆர்ச்சை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இது முழுக்க முழுக்க நம்ம சேலம் கலெக்டரோட இதுதான். அதனால எங்களுக்கு வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களோட ஹஸ்பண்ட் விஜய் வர்மனுக்கு நானு எங்க ஃபாதர் இன்-லா எங்களுக்கு வந்து சிஎம் சொன்ன மாதிரி எங்களுக்கு இதை நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளார இவர் வந்து கலெக்டர் இப்படி பண்ணுவாரு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது இன்னைக்கு காலையில இருந்து எங்க லேண்ட்ல வந்து அவ்வளோ போலீஸ் அவ்வளோ இது எல்லாம் இடிச்சுட்டு எல்லா பில்டிங் எல்லாம் எங்களை கேட்காத, எங்க ஃபாதர்லாம் வந்து உடம்பு சரியாத இருக்காரு, அவரை கண்ணா பின்னமா ஸ்கோல் பண்ணி எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு சிஎம் சார் ஒரு நல்ல பதில் சொல்லணும். நீங்க வந்து இங்க அனுமதி கொடுத்துருக்கீங்களா? இங்க நெடுஞ்சாலைத்துறை போர்டுன்னு ஒட்டி இருக்கீங்க. இல்ல, அதுவும் வந்துட்டு இது ஆக்சுவலா வந்து இது இப்போ லாஸ்ட் பிஃபோர் வீக் வந்து ஹெச்டி நாங்க இதுதான், அதுவும் கலெக்டரோட தான். இப்போ நம்ம வந்து கலெக்டர் கிட்ட வந்து பேசிட்டே இருக்கப்ப இதை வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா நம்மளுக்கு வந்து இந்த ஆர்ச் வரும் அப்படின்னு சொன்னோன்னா ஹெச்டி டிபார்ட்மெண்ட் வந்தாங்க. இங்க இருந்து அந்த கிராஸ் வரைக்கும் அளந்தாங்க, மெஷர் பண்ணிட்டு அவங்களே வந்து திடீர்னு ஒரு புது முட்டை நீங்க பாத்தீங்கன்னா எங்க சைட்ல பாக்கலாம், அந்த முட்டை வச்சு இந்த ஆர்ச்சோட இடம் மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட், எங்க இடத்த மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஏன் நீங்க ஆப்போசிட் சைட்ல வந்து அது ஹெச்டி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்? இல்ல அதெல்லாம் ஹெச்டில வராது, இது மட்டும் ஹெச்டி டிபார்ட்மெண்ட் வந்து ஹெச்டின்னு மார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது வந்து இப்ப புதுசா இந்த 1 வீக்ல நடந்தது இந்த ஹெச்டி டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. இது முழுக்க கலெக்டர் வந்து எங்களை பயங்கரமா இந்த ஆர்ச்சை வந்து இது வந்து அவர் ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு பயங்கரமா மிரட்டிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு தரலன்னோன்னதான் இப்ப அங்க லேண்ட் இதை பண்ணிட்டு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். கலைஞர் சிலை வைக்க ஆட்சேபனை இருக்கா இல்ல வைக்கலாம் அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப சிஎம் சொல்லி இருக்கனால அதை நாங்க இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை நாங்க ஒன்னும் அப்செக்ஷன் பண்ணல. ஆனா அதுக்குள்ளார ஏன் கலெக்டர் வந்து இப்படி பண்ணாருன்றது பெரிய ஷாக்கா இருக்கு.
அது இல்லாத அவரும் இன்னைக்கு இல்ல, நானும் ஒரு லேடி, அப்புறம் அப்பா அது மாதிரி ஃபாதர்ல வந்து உடம்பு சரியாத இருக்காரு, எங்க அப்பா எல்லாருமே வயசானவங்களை வச்சுட்டு இது அதிரடியா இன்னைக்கு காலையில இருந்தது மிகப்பெரிய தப்பு. இது வந்து கண்டிப்பா சிஎம் சார் என்னன்னு அது எங்களுக்கு ஆன்சர் சொல்லுது. என் பேர் ஜெகதீஸ்வரி விஜயவரன்.